வணக்கங்க. இப்போ நம்ம கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா துவரம்பருப்புனா சாதாரண துவரம்பருப்பு இல்லைங்க. இது வந்து செம்மண்ணு கட்டி முளைக்கட்டின துவரம்பருப்பு. அதாவது ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கிராமத்தில் எல்லாருடைய வீட்லையுமே இந்த மாதிரி துவரம்பருப்பு வந்து ஒரு வருஷத்துக்கு தேவையான துவையை வாங்கி விவசாயிகிட்ட அதை வந்து செம்மண்ணு கட்டி முளை கட்டி அதுக்கப்புறம் தான் சாப்பிட்டாங்க. அதுக்கு காரணம் இயற்கையாகவே துவரில் வாயு அதிகம். இப்போ நீங்கள் ஏதாவது மூட்டு வலி முழங்கால் வலின்னு சொல்லி டாக்டர்கிட்ட போனீங்கன்னா துவரம்பருப்பு சாப்பிடுங்க டாக்டர் சொல்கிறாங்கல்ல, அது ஏன்னா இந்த மாதிரி துவரையில் வாயு அதிகம். இந்த துவரையை முளை கட்டிட்டு அப்புறம் சாப்பிட்டோம்னா வாயு இல்லை. இதை நம்ம முன்னோர்கள் தெரிஞ்சு வச்சிருந்து அந்த காலத்துல இருந்தே எல்லார் வீட்லையுமே இந்த துவரையை முளை கட்டி தான் சாப்பிடுவாங்க. இப்போதான் யாரும் அதை செய்யறதுக்கு பழக்கம் இல்லாமல் செய்ய தெரியாமல் அல்லது செய்ய கஷ்டப்பட்டுக்கிட்டு இந்த துவரையை கடையில் இருக்க துவரையை அப்படியே வாங்கி சாப்பிட்றாங்க. அதனால தான் இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு 30-40 வருஷத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு மூட்டு வலி வருது, மூட்டு வீக்கம் வருது, வயிறு உப்புசம், மலச்சிக்கல். இது எல்லாமே இந்த மாதிரி தானியங்களை வாயுவோட சாப்பிட்றதுனால தான். பொதுவாகவே தானியத்தை வந்து தாவரமாக மாற்றி சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு நல்லதுங்க. வாயு பிரச்சனை எப்பயுமே வராது. அதனால நம்ம வந்து துவரம் பருப்பையும் முளை கட்டி கொடுக்குறோம், பாசி பருப்பையும் முளை கட்டி கொடுக்குறோம். அப்படியே ஃபோட்டோ எடுத்துக்கங்க. இந்த பாசி பருப்பு நம்ம முளை கட்டி கொடுக்குறோம். தொண்டைக்கடலை இருக்கலையே வடப்பருப்பு, பட்டாணி பருப்பு இல்லாமல் வடப்பருப்பையும் நம்ம முளை கட்டி கொடுக்குறோங்க. இந்த மாதிரி எல்லா பருப்பையுமே நீங்கள் முளை கட்டி சாப்பிட்டீங்கன்னா அது மாதிரி சுண்டல் பாருங்க. இந்த சுண்டல் வந்து முளை கட்டின சுண்டலுங்க. இப்போ நீங்கள் சாதாரணமாக மளிகை கடையில் வாங்கினீங்கன்னா இப்படி இருக்கும் சுண்டல், இது முளை கட்டின சுண்டல். ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியும். இந்த சுண்டல் சாப்பிட்டீங்கன்னா வயிறு உப்புசம் வரும், வாயு பிரச்சனை வரும். இந்த சுண்டல் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வாயு சம்பந்தமான பிரச்சனை எதுவும் வராமல் இருக்குங்க. அது மாதிரி இட்லி பொடி, சாதப்பொடி, அது மாதிரி ஒரிஜினல் மலை தேனுங்க. நம்ம வந்து கொல்லிமலை இருக்கு இல்லையா, கொல்லிமலையில் வந்து மலைவாழ் மக்கள்கிட்ட நம்ம தேனை கலெக்ட் பண்ணி இந்த தேனை வந்து நம்ம இந்த மாதிரி டப்பா போட்டு நம்ம கொடுக்குறோங்க. ஒரிஜினல் தேன். இந்த மாதிரி ஒரிஜினலாக தேன், இந்த மாதிரி முளைக்கட்டின பருப்பு வகைகள், அது மாதிரி முளைக்கட்டின கோதுமை மாவு, முளைக்கட்டின சோள மாவு, முளைக்கட்டின கம்பு, கேழ்வரகு, இது எல்லாமே முளைக்கட்டி மாவாக அரைச்சி கொடுக்குறோம். இதெல்லாம் தேவைன்னா நம்ம நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. நம்ம நம்பர் வந்து 97 51 10 44 50 கீழே நம்பர் போட்டு விட்டுருங்க மக்கள் பார்க்குற மாதிரி. நன்றிங்க.